டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். முந்தைய திமுக ஆட்சியில் 2021 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செஞ்சது, பார் உரிமங்கள் வழங்கியது சம்பந்தமாக முறைகேடு நடந்திருக்கதா சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்கு சம்பந்தமாக நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை 45 இடங்களுக்கு சோதனை நடத்தி ஆவணங்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக தன்னை கைது செய்யக்கூடும், அதனால் முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையோட செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்தரையின் முன்னாடி இன்னைக்கு காலையில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தன்னுடைய வாதத்தில் இந்த குற்றப்பத்திரிகை என்பது அதில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குறிப்பிட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லலை. மேலும் எந்த டெண்டர் முறைகேடாக விடப்பட்டது, எவ்வளவு தொகை பரிமாறப்பட்டது என்ற விவரங்கள் எதுவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இல்லை. ஏற்கனவே இது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாமே டாஸ்மாக் நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய சூழலில் தன்னை கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் முன்ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசின் தரப்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஆஜராகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் இதுவரைக்கும் பல்வேறு ஆதாரங்கள்லாம் சிக்கியிருக்குது. அதாவது நீலகிரி, கோவை மாவட்டங்களில் பார்களுக்கு உரிமம் வழங்காமல் அவற்றை செயல்பட அனுமதித்ததன் காரணமாக அரசுக்கு 30 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெறும் சொற்பமான ஒரு தொகை தான் இது. இன்னும் விசாரணையில் 100 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விசாரணை ஆரம்ப கட்ட நிலையிலேயே இருக்கிற காரணத்தினால முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்ற ஒரு ஆட்சேபத்தை நீதிபதி முன் பதிவு செய்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்ததில் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாருங்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குது. இந்த சூழலில் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லி செந்தில் பாலாஜியினுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அந்த மனுவை விசாரித்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நாளை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமாக செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி அவரோட விசாரணை நடத்தவும் லஞ்ச ஒழிப்புத்துறை திட்டமிட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.